ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருப்பது தமிழ் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சி. மைம் நாயகன் திரைப்பட நடிகர் மைம் கோபி அவர்களோட சிறப்பு நேர்காணல தான் இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. உங்களுக்கு நம்மளுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரின் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி போயிட்டு இருக்குங்க சார்? ஒவ்வொரு வருஷமும் நீங்க தமிழ் புத்தாண்டை எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆகாசவாணி 103 நேயர்களுக்கு என் மனப்பூர்வமான அன்பான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம். முதல்ல தமிழ் என்பது ரொம்ப அழகு, உணர்வுபூர்வமான விஷயம். தாய்மொழி தமிழா இருக்குது. அதை ஒட்டி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மக்களோட இருப்போம், மக்களோட இருக்கும். நீங்க ஸ்டுடியோல இருக்கும், ஸ்டுடியோல எனக்கு கிளாஸ் இருக்கு, அதனால உங்களுக்கு பயிற்சி பள்ளி போயிட்டு இருக்கு, அந்த வேலைக்குள்ள இருக்கும். அதனால தமிழ்லயே தமிழ் மக்களுக்கான விஷயங்கள் எல்லாரும் நடக்கும் இல்லையா? அதே மாதிரி தம்பிங்க எல்லாம் வந்தோடனே அதை சொன்னாங்க. எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா லீவு வேற, எல்லாரும் நல்லா படையில் போட்டு சாப்பாடு சாப்பிடுறோம். எல்லாம் மதியம் நான் உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்ச பிறகு திருப்பி கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம். சூப்பர். ஒரு பாடலுக்கு அப்புறமா மறுபடியும் மைம் கோபி அவர்களோட நிறைய விஷயங்களை பேசலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FMல கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க தமிழ் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சி மைம் நாயகன். திரைப்பட நடிகர் மைம் கோபி அவர்கள் கூட இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 30 வருடங்களாக இந்த திரைத்துறையில நீங்க பயணிச்சுட்டு வரீங்க. இந்த பயணத்துடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? இந்த பயணத்தை பத்தி சொல்லுங்க. என்னோட முதல் துவக்கம் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் ஜோமொழி தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணாங்க. நம்ம சர்ச்சில் தான் ஒரு ஷூட். முதல்ல அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பாட்டால மறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு நடிக்க தெரியாது. வெறும் ஆசைக்கு மட்டும் வச்சிருந்தோம். ஸ்கூல்ல காலேஜ்ல பண்ற டிராமாக்கள் மூலியமா டிஸ்ட்ரிக்ட் பிளே பேண்ட் மைம் பண்றது மூலியமா அது மூலியமா கூப்பிட்டு அதுக்கு பண்ணதுக்காக சொன்னேன். டிராமா முடிச்ச பிறகு அங்க ரிசர்வ் பண்ணி தெரிஞ்சிடும். ஆனா சினிமா அப்படி கிடையாது. பெரிய வேலைப்பாடுகள் அது. நாங்க முடிச்சிட்ட பிறகு வந்த பிறகு அது எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதுக்காக வெயிட் பண்ணுவோம்ல. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ஐயோ நல்லாவே பண்ணலையே, இது சூப்பரா பண்ணிருக்கலாமே, இத்தனை கேள்விகள் இருக்கும். சோ அத்தனை கேள்விக்கும் அதுதான் முதல் துவக்கமே. முதல்ல ஸ்கிரீன்ல பார்க்க சொல்ல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நாங்களே எங்களை பார்க்கும்போது ஐயோ இப்படி இருக்குமா நம்போ அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்க பழகிடும். அதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சோம். சினிமாக்குள்ள சொல்ல நாங்க மிகப்படுத்தி நடிக்க முடியாது. எனக்கு தேவையான விஷயம் இது போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது போதும் டிராமாலையோ இல்ல மைண்ட்லயோ அப்படி கிடையாது. எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்போம், நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி நடிப்போம். ஒரு 10,000 ஸ்டேஜ் பண்ணிருப்போம் இது வரைக்கும். மிகைப்படுத்தி நடிக்கிறதுனால சினிமாக்கு மிகைப்படுத்தல் தேவைப்படல. அதை புரியுதுக்கே டைம் எடுத்துச்சு முதல்ல. சோ அதுக்கான பயிற்சிகள் இருந்துச்சு. நிறைய பயிற்சிகள் போனோம், நிறைய ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களை டியூன் பண்ணிக்கிட்டோம். இன்டர்நேஷனல் லெவல்ல காம்படிஷன் போக ஆரம்பிச்சோம். சோ இது எல்லாமே கத்துக் கொடுத்துச்சு, நிறைய கத்துக் கொடுத்துச்சு. டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். கடவுள் சித்தம், பெரியவங்க ஆசிரியர், குருவோட ஆசீர்வாதத்தோட எனக்கு ஒரு இடத்துக்கு அதை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அது காரணம் என்னன்னா அந்த பேஸா லவ் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னோட குருமார்களுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு. எங்க பாராட்டி நீங்க சூப்பரா பண்றீங்க, நல்லா பண்ணுங்கடா அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே என் காதல் ஒடிக்கிறது கூட. சரி முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அந்த முயற்சி தான் எனக்கு திருமணம் ஆக்கியிருக்கு. இன்னும் பெருசா நடிக்கிறேன்னா கேட்டா தெரியாது. இதுக்கு எந்த என்பது கிடையாது. நிறைய கத்துக்கிறது சினிமாவில் அவ்வளவு இருக்குங்க. அதை கத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஆரம்பிச்ச வாழ்க்கை தான். பள்ளி பருவத்துல ஆரம்பிச்சு அப்புறம் கல்லூரிக்கு வந்தோம். கல்லூரியில இருந்து இப்போ ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சு இப்ப திருப்பியும் நமக்குன்னு ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சு அந்த ஸ்டுடியோல நடிப்பயிற்சி கத்துக் கொடுக்குறோம். மைண்ட் கத்துக் கொடுத்துருக்கோம், சிப்பியை கத்துக் கொடுத்துருக்கோம். இந்த கார்பரேட் ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தியேட்டர் கத்துக் கொடுக்குறோம். அப்புறம் ஸ்கூலுக்கு தியேட்டர் கத்துக் கொடுக்குறோம், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தியேட்டர் கத்துக் கொடுக்குறோம். இந்த துவக்கம் ரொம்ப அழகான துவக்கத்துக்கான அந்த முடிவு இருக்குல்ல, அதுல நிறைய சஸ்டைனபிள் விஷயம் தான். நம்ம எவ்வளவு கூட போராடுறோமோ இந்த போராட்டத்துக்கான பதில் தான் அது. நீங்க எங்க போய் நிக்கிறது பொறுத்து இருக்கு. நீ எதை நேசிக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் அப்படின்னு சொல்ல தெரியும் ஒரு வாக்கு. அது நம்ம தொழிலை நேசிச்சிடும் அப்படின்னா அது கோபுரத்தை கொண்டு போய் குறைச்சிடும். ரொம்ப அழகா அந்த பயணத்தை சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து பாடலுக்கு பிறகு பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி மைம் நாயகன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FMல மைம் நாயகன் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். நம்ம கூட திரைப்பட நடிகர் மைம் கோபி அவர்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காரு. சார், இப்போ மைம்னா என்ன? மைம் கலையோட உங்களுடைய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸ்கூல் படிக்கும்போது ஆரம்பிச்சிருந்தா நாகப்பன் ஐயா, எங்க ஐயா தான் முதல்ல மேடை ஏற்றி அழகு பார்த்தாரு. அது முதல் துவக்கம். அதுக்கப்புறம் வீரப்பன் ஐயா, அவங்களும் தமிழ் வாத்தியார், அவங்களும் மேடை ஏற்றி அழகு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு ஒரு சொல்ல மாளிகை ஐயா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு ட்ரெயின் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அப்போ போய் பண்ணும்போது தான் எங்களுக்கு மாளிகை ஐயா கிடைச்சாங்க. ஐயா மூலியமா மைண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் சவுத் ஜோன் நேஷனல்ஸ் போக ஆரம்பிச்சோம். 70 யூனிவர்சிட்டி வரும் முதல்ல. அந்த யூனிவர்சிட்டில இருந்து யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் வராலும் அவங்க நேஷனல்ஸ் போவாங்க. அதுக்கப்புறம் சாருக்கு போவோம். அப்படி நிறைய காம்படிஷன் போக ஆரம்பிச்சோம். அதுல இருந்து ஆரம்பிச்ச விஷயம் தான் மைம் ஒரு பெரிய யூனிக்கான
அழகான ஒரு விஷயம். அது என்னன்னா மொழியே இல்லாம ஒரு மொழியை சொல்லுது. அந்த மொழி யார் மனசையும் முன்படுத்தாது. ரொம்ப ரசிக்கத்தன்மையா இருந்துச்சு. அதனால அது ரொம்ப யூனிக்கா இருக்கிறதுனால அதுல டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம எவ்வளவு நேசிக்கிறத பொறுத்தா இருக்கு இல்லையா. இப்ப எதை பார்த்தாலும் மைமா தான் தெரியும். எனக்கு ரோட்ல ஒரு கார் போனா மைமா தெரியும், ஒரு ஜீவராசி நடந்து போனா மைமா தெரியும். எனக்கு எல்லாத்தையும் மியூட் பண்ணி பார்த்து பழகி அது எனக்கு எல்லாமே மைமாவே பரவும். நிறைய விஷயம் ஏதாவது பாட்டு ஓடினா கூட அதுக்கு பின்னாடி 6 பின்னாடி போடுவோம். அது மைண்ட்ல நான் ரசிக்க ஆரம்பிச்சேன். அது ஒரு தனி உலகம், ரொம்ப அழகான உலகம். வாழ்க்கை என்பது இமேஜினேஷன் தானே. எப்பயோ நடந்த சந்தோஷத்தை இப்ப நினைச்சு சந்தோஷப்படுவோம், எப்பயோ நடந்த விஷயத்தை நினைச்சு இப்ப துக்கப்படுறோம் அப்படின்னா அது ஒரு இமேஜினேஷன் தான். அது மாதிரிதான் அந்த இமேஜினேஷன் தான் மைமே. இமேஜின் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணும், இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி காட்டும் என்பதற்கு ஒரு பெரிய விஷயம். அந்த கலையை கத்துக்கும் போது நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா இருந்தது. அதனால அதிலே டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல நிறைய விருதுகள் கிடைச்சது. சார், இப்போ மைம் கோபி அப்படிங்கிற பட்டம் உங்களுக்கு எப்ப கிடைச்சது? இண்டஸ்ட்ரிக்குள்ள வருஷத்துல நிறைய கோபி என்ற பேர்ல நிறைய பேர் இருந்தோம். அந்த கோபிக்கு முதல்ல அந்த கலை என்று அது கூட ஒட்டுச்சு, மைம் கோபின்னு வச்சு. அதுக்கப்புறம் விருது கொடுத்தாங்க, மைம் கோபி அப்படின்னு. ஃபாதர் மைமர் ஒரு விருது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஐயாவுடைய விருது ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அப்போ மைம் வந்து அது கூட ஒட்டுச்சு. மைம்ல டிராவல் பண்ணதுனால அது மைம் வந்து அந்த கலை என் கூட சேர்த்துக்குச்சு. கலைக்கு தான் பெருமை. அது அந்த பெரிய கலை கூட நானும் ஒட்டி இருக்கேன் என்பதற்காக தான் எனக்கு பெரிய சந்தோஷம். அதனால அந்த மைம் கோபின்னு பேர் வந்து அடைமொழியா மாறுச்சு. ஏன்னா இன்னைக்கு நிறைய கோபிகள், படவா கோபியான இருக்காரு, அப்புறம் மீனா கோபியான ஐயா இருக்காங்க. இது மாதிரி கோபிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைய பேர் இருந்ததுனால மைம் கோபி ஒரு அடைமொழியா மாறி அது கலையை கூட ஒட்டுறதுனால எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு அது கூட இருக்குது. கடவுள் எனக்கு கொடுத்த அனுகிரகம் நினைக்கிறேன். என் குரு எனக்கு போட்ட பிச்சை. அவரு கத்துக் கொடுக்கல அப்படின்னா நான் காணாம போயிருப்பேன். அதனால அது ஒட்டிக்கிச்சு. அதனால மைம் கோபின்னு பேர் வந்ததுக்கு நிறைய காரணங்கள்ல இது ஒரு காரணம். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து பாடலுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே டியூன்ட். திரைப்பட நடிகர் மைம் கோபி அவர்கள்கிட்ட இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். வில்லனாக இருந்தாலும் சரி, குணச்சித்திர நடிப்பாக இருந்தாலும் சரி, ஏன் இப்போ ஹீரோவா கூட நீங்க வந்து என்ட்ரி கொடுக்க போறீங்க. ஸோ இப்படி என்ன விதமான கதாபாத்திரங்கள் கொடுத்தாலும் தனியா உங்களுடைய நடிப்பு நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்க? இதற்கான காரணம் என்ன? பெரிய காரணங்களுடைய இயக்குனர் தான். இது எல்லா புகழும் இயக்குனர் மட்டுமே சாரும். நான் ஒரு கல்வி மண்ணு, நான் அப்படியே ஒப்படைச்சிருவேன். அவங்க என்ன எப்படி வடிவமைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரிதான் நிறைய படங்கள் நடிச்சிட்டு சொல்ல எனக்கு பிரேக் வந்து மெட்ராஸ் தான். அது காரணம் ரஞ்சித் தம்பியா. அது காலம் போல நான் சொல்லிட்டே இருக்கணும். ரஞ்சித் தம்பியா கூப்பிட்டு ஆடிஷன் சொல்லலாம், நல்லா தான் பண்றியா, நான் பெரிய படம் பண்ணேன் அப்படி சொன்னான் தம்பி. அப்ப சொல்லும் போது எனக்கு அதோட இம்பாக்ட் தெரியல. அதுக்கப்புறமா நடிக்கும் போது மெட்ராஸ் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வில்லனா மாறிட்டேன். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன படங்கள் பண்ண ஆரம்பிச்சோம். படங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ண ஆரம்பிச்சோம். மெட்ராஸ்க்கு அப்புறமா சூப்பரா நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது வில்லனா மாத்தி நிறைய படங்கள் வில்லன் பண்ண ஆரம்பிச்சேன். வில்லனுக்கு அப்புறமா குணச்சித்திரம் நடிக்க ஆரம்பிச்சோம். அது துவக்கம் என்ன அப்படின்னா முயற்சி தான். நான் இயக்குனர் ஒரு விஷயம் சொன்னா நான் திருப்பி மறுபேச்சு பேச மாட்டேன். அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுப்பேன். அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இது நல்லா இல்லைனா இது மாத்திக்கலாம்னா, ஆனா இப்படி பண்ணிக்கலாம், இது இப்படி பண்ணுவோம். நான் பண்ண படங்கள் எல்லாமே நீ பிரசன்ட் பண்ணும் போது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மிகைப்படுத்தாமல் ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணா போதுமானது. அந்த தளத்துக்கு அது ஒத்து போற மாதிரி இருந்துட்டா ஓகே. ஒருவேளை நீங்க இம்ப்ரூவைஸ் பண்றீங்க அப்படின்னா இயக்குனர் சொல்வாரு இது ரொம்ப நல்லா இருக்குங்கன்னா இதை பண்ணுக்கலாம் அப்படின்னுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்தை கொடுக்கறதுக்கு முதல்ல நீ யாரு என்பதை அடையாளப்படுத்தணும். முதல்ல நீ சிறந்த நடிகனா இருக்கணும்னா முதல்ல நீ கல்வி நான் மாற சொல்லுவேன். நான் தெரியாது போய் நிற்கும் போதுதான் அவங்க கற்றுக் கொடுத்து என்னால் உள்வாங்க முடியும். நான் ஜீரோ அப்படின்றத நான் உணர்றேன். நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா அவங்க சொல்லும் போது நான் ஆர்கியூ பண்ணுவேன். இல்ல இது இப்படி இருக்குமே, அப்படி இருக்குமே, இது இப்படி பண்ணிக்கலாமே அப்படின்னா நான் அது கிடையாது. அந்த கதையோட உட்கருவி அவங்க தான். அந்த கதை எங்க ஆரம்பிச்சு எங்க முடிய போது அவங்களுக்கு தெரியும். நான் கதை கேட்டிருக்கேன். அந்த கதைக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு புரியும். அதை உள்வாங்கி பண்ணாலே போதுமானது. இன்னைக்கு எல்லா கதாபாத்திரங்களும் தூங்கி கீழே விழுத வச்சுக்கீங்க அப்படி அங்க மாத்திட்டே இருப்பாங்க, ஒரு சொல்லிட்டே இருப்பாங்க. அதை உள்வாங்கி இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணும்போது அந்த கதாபாத்திரம் சூப்பரா தெரியுது. நான் தெரிவித்ததுக்கான காரணம் எல்லா புகழும் இயக்குனர் மட்டுமே சாரும். அவங்க கற்றுக் கொடுத்ததை நான் உள்வாங்கி இருக்கேன். அதை பண்ணும்போது அவங்க பாராட்டி இருக்காங்க. அது சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணி ஓகே பண்ணதுனாலதான் அந்த டேக் ஓகே ஆயிருக்கு. அதனால இது இந்த புகழ் எனது இல்ல தங்கச்சிமா. நான் புகழும் என்ன இயக்குனர்கள் மட்டுமே சாரும். கண்டிப்பா சார். தொடர்ந்து பாடலுக்கு பிறகு பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க மைம் நாயகன். திரைப்பட நடிகர் மைம் கோபி அவர்களுடைய கலக்கலா பேசிட்டு இருக்கோம். சரி, இப்போ அடுத்ததா உங்களுக்காக ரேபிட் ஃபயர் ரவுண்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ ஃபயர்னதும் பயப்பட வேணாம், ஆல்ரெடி நிறைய ஃபயர் நீங்க பார்த்துருக்கீங்க. இருந்தாலும் இது ஒரு குட்டி ஃபயர்னு நீங்க எடுத்துக்கலாம். கேள்வி உங்ககிட்ட கேட்குறோங்க சார். அதுக்கு நீங்க டக்குன்னு உங்க மனசுல வரக்கூடிய முதல் பதில்களை நீங்க கொடுக்கலாம். உங்க ரோல் மாடல் யாரு? எங்க ஆசான். எனக்கு கத்துக் கொடுத்த எல்லாருமே எங்க ரோல் மாடல் தான். ஆசான்கள் நிறைய பேர் இருக்காங்க. மைம் கத்துக் கொடுத்தது மாரிக் ஐயா, சினிமாக்குள்ள வந்தது ரஞ்சித் தம்பியா, ஆன்மீக குருவா இருக்கிறது ரகு அப்பா, தமிழ் கத்துக் கொடுத்த வீரையா ஐயா, நாகமுத்து சார், இவங்க எல்லாருமே எனக்கு நிறைய எல்லாம் இன்னைக்கு நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு நிறைய ஆசானை கடந்து வந்திருக்கேன். அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். ஓகேங்க சார். அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன? அதுல ஒரு 2 வரி எங்களுக்காக பாடி காட்ட முடியுமா? எனக்கு பிடிச்சது வந்து இளையராஜா ஐயாவுடைய பாட்டு. எல்லா பாட்டும் கேட்பேன்.
இப்பவும் சரி, அது எப்பவும் சரி, அது வாழ்நாள்ல எங்களை கடந்து போற எல்லா காலகட்டத்திலையும் நிறைய பாட்டு பிடிக்கும். SBI வாய்ஸ் பிடிக்கும், ஜெயசாஜா வாய்ஸ் பிடிக்கும், இளையராஜாவோட வாய்ஸ் பிடிக்கும். நான் அவரை இமிட்டேட் பண்ண நிறைய. அப்போ நான் காலேஜ் படிச்சதுவே அது நிறைய பாடல்கள் பாடுவோம். சமீபத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து ஹரிதானத்தம் பூசிக்கொள்ள ஆசை, நாடக கட்டி ஆட்டம் போட ஆசை, ஏ முத்தம்மா முத்தம்மா கொஞ்சம் மண்டு பண்ணமா, என்ன வார்த்தையாரு ஏத்துக்கொள்ளுவாரோ. இந்த மாதிரி நிறைய பாட்டு பாடுவோம்பா. சூப்பரா இருந்தது. ஒரு தொட்டு போடுறதுனால அப்படிதான் இருப்போம். சரி, இப்போ எந்த கோபி உங்களுக்கு பிடிக்கும்? மைம் கோபியா, ஆக்டர் கோபியா இப்போ மாட்டுவீங்க? எனக்கு மைம் கோபியா ரொம்ப பிடிக்கும். சூப்பர். இப்போ கோயம்புத்தூருக்கு விசிட் பண்ணிருக்கீங்களா? கோயம்புத்தூர்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய தோழிகள் இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் இருக்காங்க. நான் அடிக்கடி கோயம்புத்தூர் வருவேன். கோயம்புத்தூர் மக்கள் நிறைய பேர் எனக்கு வந்து இங்கிருந்து கிளம்ப சொல்லவே ரெடி ஆயிடுவாங்க. டே வண்டியாடா வாடா, ஹோட்டலுக்கு வாடா, சாப்பிட போலாம், அப்படி விருந்து கொடுக்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே சார். சார் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மூவி பத்தி சொல்லுங்க. ஏகப்பட்ட படங்களை நீங்க நடிச்சிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு பிடித்த மூவினா எது? அம்மா, எனக்கு எல்லா படம் பிடிக்கும். எனக்கு வாழ்க்கையை மாற்றி விட்டது மெட்ராஸ். சூப்பர். அது வாழ்நாளே எனக்கு மறக்க முடியாது. எனக்கு ஒரு விலாசம் அப்படி என்பது அந்த மெட்ராஸ் அப்படின்னு விஷயம் தான். நானும் மெட்ராஸை பிறந்த பையன், மெட்ராஸே வளர்ந்து மெட்ராஸே பிறந்ததுனால கடவுள் சித்தம், பெரியநாசம், குருவோட ஆசீர்வாதமும் என்ன தெரியல, ரஞ்சித் தம்பியோட ஆசீர்வாதமும் அது கூட சேர்ந்து நான் மெட்ராஸ் படத்தை நடிச்சு பெரும்பாலும் ஒரு கதாபாத்திரம் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை மாறதுக்கான காரணம் மெட்ராஸ். மெட்ராஸ் எனக்கு கூட ஒட்டி இருக்கு, அதனால சந்தோஷமா இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி மைம் நாயகன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FMல கேட்டுட்டு இருக்கோம் தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி மைம் நாயகன். திரைப்பட நடிகர் மைம் கோபி அவர்கள் கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் வந்து சினிமால வில்லனாவும் மிரட்டுவாரு, குணச்சித்திர கதாபாத்திரத்திலையும் சிறப்பா நடிப்பாரு. இப்போ ஹீரோவாகவும் களமிறங்கி இருக்காரு. மைம் கோபியாக நிறைய மேடைகள்ல நம்மள வந்து மகிழ்ச்சியை கொடுத்திருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இவர் ஒரு டெலிவிஷன் ஷோல, அதுவும் குக்கரி ஷோல ஒரு செஃப்பாக மாறிய ஒரு தருணம்னு ஒன்று இருக்கு. அதுலயும் டைட்டில் வின்னரா வேற நீங்க ஆகியிருக்கீங்க. உங்களுக்கு குக்கிங் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டோ? இல்ல தங்கச்சிமா, அது நான் கத்துக்கிட்டேன். அது காரணம் என்னன்னா, முதல்ல இயக்குனர் பார்த்திபன் தம்பிக்கு அது பெரிய நன்றி சொல்லணும். ரூபா மேடம் அவங்களுக்கும் பெரிய நன்றி சொல்லணும். அவங்க கூப்பிட்டு பேசும்போது இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு பண்ண போறோம், வந்து பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு சமைக்கவே தெரியாது. நான் ஹைதராபாத்ல இருக்கேன். ஒரு மீட்டிங் கொடுத்தாங்க. மீட்டிங் பேசின உடனே இல்ல இது எனக்கு புதுசா இருக்கு, எனக்கு தெரியாது அப்படின்னு. நான் அதையும் சொன்னேன், நான் நானா தான் இருக்க முடியும், எனக்கு அதுவே போதும் சார், வாங்க சார் நாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு சொல்லி ஒரு 3 வாரம் இருந்தா போதும், அதுக்கப்புறம் வெளியே வந்துடலாம் அப்படின்னு. இந்த 3 வாரத்துக்குள்ள ஒரு மைம் பண்ணிடணும். அந்த மைம் பண்ண சொல்ல இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் மைம்னா என்ன தெரியும். நான் அப்படிதான் நினைச்சு போனேன். என் ஆர்ட் ஃபார்மை இந்த உலகத்துக்கு காட்டணும். அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு மைம் நிறைய கேள்வி, மைம்னா என்னன்னு கேள்வி கேட்கறாங்களா, அது கூடாது. அந்த மைம் என்ன இதான் அப்படின்றத தெரிய வைக்கிறதுக்காக தான் உள்ள போனேன். 3 வாரம் கழிச்சு முடிச்சுட்டு போதுமானது. 3 வாரத்துக்கு அப்புறமா அங்க பட்சாரும் தாமா அப்பாவும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா பண்ற கோபி, எப்படி இது பண்ற அப்படின்னு. எனக்கு பெரிய சந்தோஷம். இல்லடா ஒருவேளை நம்ம நல்லா சமைக்கிறோமோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அந்த கத்துட்டு போன இடம். அதுக்கப்புறம் என் தங்கச்சி கத்து கொடுத்தா, அதுக்கப்புறம் என்ன சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் கத்து கொடுத்தாங்க. அதை தாண்டி அற்புதமா சூப்பர் ஸ்டார் பீஸா அப்படின்னு பீஸா கடை வச்சிருக்கான் அருண் தம்பி, அவங்ககிட்ட போய் கத்துக்கிட்டேன். டெய்லி ஒரு 4 மணி நேரம் கத்துப்பேன். நான் இப்போ ஹைதராபாத் ஷூட் முடிச்சுட்டு வந்தேன்னா நைட்டு வந்துட்டு கத்துக்கிட்டு மறுநாள் காலை ஷூட் போவேன். அவனும் அருண் தம்பியும் ஜெனி தங்கச்சி வந்து அப்போ வந்து 7 மாசம் கரு நீங்க முடிக்கிறதுக்கும் குழந்தை பிறகு கரெக்டா கத்துச்சுமா டைட்டில் அடிச்சுட்டு வந்து பாக்குறோம் பாரு சொல்லிட்டு விளையாட்டா சொன்னோம். அதுக்கு அந்த உழைப்புக்கு அது உண்மை ஆயிடுச்சு. கரெக்டா டைட்டில் வாங்கணும், பிள்ளைக்கு குழந்தை போனுச்சு. அந்த ட்ராஃபி எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் குழந்தை காட்டிட்டு பாப்பா அது பெண் குழந்தை போனுச்சு. அப்படிதான் இருந்துச்சு. அது எல்லாம் புகழும் எனக்கு கத்துக் கொடுத்த என் குருவை சாரும் அருண் தம்பி, ஜெனி தங்கச்சி, இன்னொரு தங்கச்சி குடி தங்கச்சி, அவங்க எல்லாமே சாரும்மா. ஜேபி தங்கச்சி எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா சமையல் தெரியாமல் ஒரு கலைஞர் சமையல் கலைஞராகவும் ஒரு செஃப்பாகவும் என்னால மாற முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த டெலிவிஷன் ஷோ மூலமா உங்களுடைய அந்த கலையையும் நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. அதே நேரத்துல அதான் தங்கச்சிமா நான் சொன்னேன், நீ எதை நோக்கி ஓடுறியோ அதை ஓடிட்டே இரு. நான் வெறி கொண்டு கத்துக்கிட்டேன். கண்டிப்பா நான் அங்க 11 மணிக்கு 12 மணிக்கு தான் வருவேன். சென்னைக்கு வருவேன் ஃபிளைட் பிடிச்சி. 12 மணிக்கு நேரம் வீட்டுக்கு போயிட்டு 4 மணிக்கு முடிப்போம் என்ன சமைக்கணும் என்பதை. 4 மணிக்கு முடிச்சுட்டு 7 மணிக்கு திருப்பி ஷூட். 5:45 6 மணிக்கு கிளம்புவேன் EVPக்கு போயிட்டு 7 மணிக்கு போனோம்னா அங்க எல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு அல்கோ பண்ணாங்கன்னா திருப்பி முடிக்கிறதுக்கு 12:30 மணி 1 மணி ஆகும். மறுநாள் திருப்பி காலையில கிளம்பி ஹைதராபாத் போயிடுவேன். விடியகால் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் 5 மணிக்கு. ஏன் அப்படின்னா என் இலக்கு இதுல ஒரு விஷயம் பண்ணணும், நல்லா பண்ணணும். அந்த உழைப்பு கண்டிப்பா உன்னை மேலும் நிற்கும். கண்டிப்பா சார். தொடர்ந்து பாடலுக்கு பிறகு பேசலாம். கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க மைம் நாயகன்.
மைம் நாயகன் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். திரைப்பட நடிகர் மைம் கோபி அவர்கள் தன்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து மேடை நிகழ்ச்சிகள் தொடங்கி இப்ப வரைக்கும் நிறைய ஷார்ட் பிலிம்ஸ், பெரிய துறையில தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி பல மொழிகள்லையும் அவர் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சுன்னு கேட்கலாம். சார் சொல்லுங்க, இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு? உங்களை மாதிரியே இந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிர்ஷ்டம் என்பது எப்பாலும் ஒரு உழைப்பு என்பது கூடிய இருக்கும். அதிர்ஷ்டத்துக்காக உழைப்பு விட்டுறக்கூடாது. எப்போதுமே லக்கு யாருக்கும் டக்குன்னு அடிக்காது. ஒரு படம் அதை தூக்கி காட்டியிருக்கும், அதனால அது பெருசா பிரிச்சிருக்கும். பாரு, ஒரே படத்துல டக்குன்னு வந்துட்டா அப்படின்னா அதுக்கு முன்னாடி கேட்டு பாருங்க, அவ்வளவு உழைச்சிருப்பாங்க. உழைப்பு தான் மூலதனமே. அந்த உழைப்பை எவ்வளவு முன்னோடியா வச்சுட்டே இருக்கீங்களோ அது உங்களுக்கு வழி எடுத்தோம். கண்டிப்பா நான் கல்லூரி பருவத்திலிருந்து, பள்ளி பருவத்திலிருந்து நான் அங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே எங்கேயும் ஒருத்தர் வெளிப்படுறதுக்காக நிறைய உழைப்பு போட்டதுனால அந்த உழைப்பு அன்னைக்கு அது வெளிப்பட்டுச்சு. அந்த வெளிப்பட்டதுக்கான ரஞ்சித் தம்பிக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த வேலை வாங்கின விதம், அந்த பெருமாள் கதாபாத்திரம், அதுக்கப்புறம் நடிச்ச விதம், இது எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. அதனால என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உழைக்கணும், நிறைய உழைக்கணும், உழைச்சிட்டே இருக்கணும். அது ஒரு நாள் உங்களை அழகுபடுத்தும். முதல் துவக்கத்திலேயே நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னா, சாமியா நடிக்கிறான் யாரா அப்படின்னு கேட்டீங்கனாலே சூப்பர், அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கியிருக்கேன், அதுக்காக உடைச்சிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அடுத்த படத்துக்கு அது வெளியே வகுக்கும். யாரா அடிச்சது, என்னடா அது கதாபாத்திரம் செத்து போயிருக்கு, யாரா நல்லா நடிகரை கூப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டா அப்படின்னா நான் உள்வாங்கல, சரியா பர்ஃபார்ம் பண்ணல, சோ திருப்பி வாய்ப்பு தேடி ஓடணும். அப்போ வாய்ப்பு என்பது முதல்ல ஒரு வாட்டி வரும், அதை தக்க வச்சுக்கணும். நம்ம தக்க வைக்கிறதுக்கு திறமசாலியா மாறிக்கணும். நீங்க திறமசாலியா மாறிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க மேல வந்துருவீங்க. இலக்கை தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அது ஓடுங்க, என்ன போஜனம் தேவையோ அது பண்ணிட்டே இருங்க. ஆனா இலக்கை வெற்றியே கூடாது. இலக்கு என்பது ஒண்ணுதான் நமக்கு, அதுல அடிச்சே ஆகணும். நம்ம அது போயே அவனை முடிவு பண்ணிட்டா அதுக்கு உடைக்கணும், நிறைய உடைக்கணும். அப்ப நிறைய கஷ்டங்கள், துக்கம், வருத்தம், கோபம், பொறாமை எல்லாம் கலந்த ஒரு கலவையா தான் நிற்கும். அது எல்லாத்தையும் உடைச்சறிஞ்சிட்டு நீங்க போற வேண்டிய இலக்கை, உங்களுக்கு பிடிக்க வேண்டிய விஷயத்த நீங்க பண்ணிடுங்க. ஒரு வாழ்க்கை தான் வாழ போறோம், ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கணும். திறமசாலிகளை யாராலையும் மறைக்க முடியாது, பூமியில போட்டு அழுத்த முடியாது. அது பீறிட்டு ஒரு நாள் வெளியே வந்துடும். உங்களை சொல்லணும், ஒருத்தன் பைத்தியண்டா, அவன் சினிமா பைத்தியண்டா, அவன் மைண்ட் பைத்தியண்டா அப்படின்னா நான் ஜெயிக்கணும் அர்த்தம். அந்த கலையை நான் ஊறிட்டேன், எனக்கு அதை தவிர வேற தெரியாது. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, உனக்கு சோறு போட்டு உனக்கு வளர்க்கும், சூப்பரா வளர்க்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ எல்லாத்தையும் கொடுக்கும். ஏன் அப்படின்னா நீ அதை நம்பிட்ட. நீ எதை நம்புறியோ அது உன் வாழ்க்கை நடத்தும். அந்த வாழ்க்கையை ஒரு சிறப்பா வச்சிருக்கும். அதை மாற்றுகிறதே கிடையாது. அதனால நிறைய முயற்சி பண்ணுங்க, நிறைய கத்துக்குங்க, திறமசாலியா மாறுங்க. சூப்பர் சார், ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா சொன்னீங்க. மைம் நாயகனோட பேசிட்டு இருக்கோம் தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட். திரைப்பட நடிகர் மைம் கோபி அவர்கள் கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட நிறைய நடிகர்கள், நிறைய தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை நான் பண்ணிட்டேன்னா போதும், எனக்கு இதுதான் என்னுடைய எய்ம், இதுதான் என்னுடைய கோல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அவங்க மனசுல இருக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் இருக்குங்களா? நிறைய கோல் இருக்கு. அதுல ஒரு கோல் கண்டிப்பா ஆஸ்கார் மேடை வெடிக்கணும். சூப்பர், அதுதான் நிச்சயமா நடக்கும் சார். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நல்லா தங்கச்சிமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க வாழ்த்துக்கள் பலிப்பதாக. சார், நீங்க நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சியா நம்ம நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? நான் என்ன சொல்ல போறேன், சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது எனக்கு. நான் அந்த அளவுக்கு பெரிய படிப்பாளியும் கிடையாது, அறிவுல பெரிய சிறந்த மனுஷனும் கிடையாது. இந்த அனுபவம் தான் நான் பேசியிருக்கேன். அதனால நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், புரியாம இருக்கலாம். பேசின வார்த்தைகள் யார் மனசையாவது தெரிஞ்சோ தெரியாம உட்படுத்திருந்தா அதுக்கு பெரிய மன்னிப்பு. என் மனசுல என்ன தோணு இருக்கோ நான் பேசியிருக்கேன். இந்த நாள் ரொம்ப சிறந்த நாள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆகாசவாணி கோயம்புத்தூர் 103 FM பெரிய வாழ்த்துக்கள். தங்கச்சிமாக்கு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா கேள்வி கேட்டு அதுக்கு அழகான பதில வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை கேட்கறதுக்கு நீங்க எவ்வளவு ஆயத்தம் பண்ணிருப்பீங்க, எவ்வளவு பேர் வேலை பார்த்திருப்பீங்க. அவங்க அனைவருக்கும் என் மனப்பூர்வமான சந்தோஷமான வாழ்த்துக்களோட நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இந்த தமிழ் புத்தாண்டை இன்னும் சிறப்பு செய்யற வகையில உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வெற்றி அடைகிறதுக்கு நேயர்கள் சார்பாகவும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மைம் நாயகன் திரைப்பட நடிகர் மைம் கோபியுடன் சிறப்பு நேர்முகம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது நான் உங்கள் ஐஸ்வர்யா, நான் உங்கள் RJ நிஷா. நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள்.